எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த சின்ன மைக்கில் அவ்வளோ குவாலிட்டியான ஆடியோ கிடைக்குமா? இது டிஜேயுடைய மைக் மினி. மார்க்கெட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் மைக்ரோஃபோன். இதோட வெயிட் வெறும் 10 கிராம் தான். இந்த மைக்கை உங்களுடைய மொபைல் அண்ட் கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிசீவர் அண்ட் 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரை 3.5 டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும். இது சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான். இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரை நீங்கள் சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா 90 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும். ஆனால் இதோட பேக்கப் எவ்வளோ தெரியுமா? 11.5 மணி நேரங்க. இதோட கனெக்டிவிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலாமா? இது 5 மீட்டர். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பேசுகிற ஆடியோ. நான் கேமராலேயே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் கிட்டத்தட்ட பக்கத்து தெருவில் போய் நின்றுட்டுருக்கேன். இப்போயும் ஆடியோ குவாலிட்டி நல்லா கேட்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரைஸுக்கு 32 பிட் ஃப்ளோட் ரெக்கார்டிங்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த DJI மைக் மினி ஒரு வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ப்ரைஸ் தான் அப்ராக்சிமேட்டாக 10,000 கிட்ட வந்துடுது. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள்.